திருமணம் செய்தது ஒரு பக்கம், இப்பொழுது நீங்கள் அந்தப்புறம் ஒரு பக்கம் வாங்குற கேள்வி அதுதான். உங்களை நாங்கள் எவ்வளோ தூரம் பாதுகாத்தோம். இதனால் திமுக கட்சியில் இருந்த விசிகே இப்போ டிவிகேல ஒரு அமைச்சரவை வாங்கினது வந்து இது சாதாரண ஆராசா போஸ்ட் இதெல்லாம் அல்ல. இதை தாண்டி ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. நீங்கள் கருணாநிதி குடும்பம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியுடைய விளைவு தான் ராசாவுடைய அந்த போஸ்ட். அந்த தலித் அரசியல் திருமாவளவன் தன்னுடைய பிள்ளையை, யார், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை காப்பாற்றுவார், எதிர்காலத்தில் ஒரு பெரிய பாதுகாவல் அரணாக இருப்பார், இப்படி அந்த குடும்பம் இவர்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கு. நீங்கள் வன்னியர் தலித் ஒற்றுமை தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஆட்டம் காண வைத்தது. திருவாரூர் இசைவேளாளர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு யார் தேவை? தலித். அதுதான் இப்போ அவர்களால் உடைஞ்சு போயிருக்காங்க. தலித் மக்கள் எல்லாம் விஜய் கணி போயிட்டாங்க. சரியா, இவராது இருப்பார், இவரும் கடைசி பஸ்ஸில் ஏறிட்டார். இதுதான் அந்த துர்கா அம்மாவுக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மாப்பிள்ளை சபரீஷனுக்கும் தாங்க முடியாத கோபம். அதனால் ஒரு தலித்தை இன்னொரு தலித்தை வைத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எங்கே பேக் ஃபயர், ஃப்ரண்ட் ஃபயரு, சைடு ஃபயரு, லெஃப்ட் ஃபயரு, திமுகவே முடிஞ்சு போச்சு. அதிகாரத்தை யாராவது விடுவாங்களா? கனிமொழி அவங்களுக்கு கூட விட்டு தர மாட்டாங்க. கனிமொழி இல்லை, உதயநிதி அடுத்த நேரம் இன்பநிதி தான். விஜய் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லும் பொழுது யாருமே போகலை பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ தூரம் ஓப்பனாக கூப்பிட்டதுக்கப்புறம் கூட யாருமே போகலைன்னு சொல்ல போய் இப்போ அப்படியே எல்லாமே மாறி போயிருக்கு. அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரம், ஆஸ்தி, பதவி, பணம், பஞ்சாயத்து, பணம் மூட்டை மூட்டையாக கொட்டுது. விஜய் அவர் இப்போ மொத்தமாக தமிழ்நாடு ஈபியை அதானிக்கு விற்க போகிறார். கரண்ட் எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப இது செயற்கையாக திட்டமிடப்படுகிறது. இன்னும் ஆளே செத்து போயிட்டான். லாரி ஏறினா, கப்பல் ஏறினா, ரயில் ஏறினா, ஆளே முடிஞ்சு போச்சு. திமுக காங்கிரஸை போல கடைசி ஆணையம் அடிக்கப்பட்டு விட்டது. சவுக்கு சங்கர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்காரு. ஆமாம், அவள் வெளி வந்துட்டார். வந்து திமுகவை ஒழிச்சே தீருவேன், அதான் ஒழிஞ்சு போச்சியா. அப்ப சவுக்கு சங்கரோட ரோல் என்ன சார் இருக்கும்? உங்கள் விஜய் அவர் கூட்டாளி தானே. ஃபெலிக்ஸ் ஜெலிக்ஸ் பிராடு, ஜெரால்டு, பிராடு இல்லை ஜெரால்டு சார். மா சரி, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமா. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். சார், ராசா அவர் போட்ட ஒரு போஸ்ட் எப்படி வைரலாக போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இதனால் திமுக கட்சியில் இருந்த விசிகே இப்போ டிவிகேல ஒரு அமைச்சரவை வாங்கினது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தானே சார் போனாங்க. அப்புறம் எதுக்கு ராசா இப்படி ஒரு போஸ்ட் போட்டு அதை டெலீட் பண்ணி இப்போ வேற ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்காரு அப்படின்றது ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது சார். அது இதனுடைய நோக்கம் என்னன்னா, இது சாதாரண ஆராசா போஸ்ட் இதெல்லாம் அல்ல. இதை தாண்டி ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. ஆழமான அரசியல் உள்ள ஒளிந்திருக்கு. அந்த ஆழமான அரசியல் இழப்பு ஏற்படுகிற பொழுது நீங்கள் கருணாநிதி குடும்பம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியுடைய விளைவு தான் ராசாவுடைய அந்த போஸ்ட். என்ன இருந்தாலும் விசிகே உங்கள் கூட்டணியிலேருந்து வெளில போகவே போகாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இப்போ போனதை அவங்களால ஏற்றுக்க முடியலையா சார்? இல்லை, எப்படின்னா திமுக தலைவர் கருணாநிதி எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு இந்த கருணாநிதி குடும்பம் திமுகவை காப்பாற்றுவதற்கு எம்ஜிஆருடைய தளபதிகளை அத்தனை பேரையும் தன்னிடம் வரவழைத்து விட்டார். ஏவா வேலு, ஜெகத்ரட்சகன், இப்படி பல பேர் இப்போ எங்கே இருக்காங்க? திமுகவில்.
இதை தாண்டி வீரியமிக்க தலித் அரசியல். அந்த தலித் அரசியல் திருமாவளவன் தன்னுடைய பிள்ளையை, யார், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை காப்பாற்றுவார், எதிர்காலத்தில் ஒரு பெரிய பாதுகாவல் அரணாக இருப்பார், இப்படி அந்த குடும்பம் இவர்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலித் அரசியல் தான் தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கும். சரியா? நீங்கள் வன்னியர் தலித் ஒற்றுமை தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஆட்டம் காண வைத்தது. விஜயகாந்த் எங்கே ஜெயிச்சார்? அந்த வன்னியர் பெல்ட்டில் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவரானார், 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று. அதெல்லாம் எப்போ நடந்தது? வன்னியர் தலித் ஒற்றுமையில் தான் நடந்தது. இப்போது வன்னியர் திமுக விட்டு வெளியேறி அதிமுக போயிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருப்பது தலித் வாக்கு வங்கி. அதை தலித் வாக்கு வங்கியை தாண்டி தன்னுடைய மகனை நீங்கள் ஒரு பெரிய பாதுகாவல் அரணாக திருமா இருப்பார் நம்பினாங்க. ஏன்னா பணம் படைத்த சிதம்பரத்துக்கு, சிதம்பரம் மகனுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி உலகம் பூரா இருக்குது. ஆனால் அதை யாரிடமும் அதை பாதுகாப்பாக கொடுக்க முடியாது. துரைமுருகன் இருக்கார், இல்லை ஜெகத்ரட்சி இருக்கார், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. திமுகவை யார்கிட்டையும் நம்பி கொடுக்க முடியாது. தன்னுடைய மகனை யாரும் பாதுகாப்பார்கள் நம்பிக்கையும் இல்லை, காட்டி கொடுத்து விடுவார்கள். அப்போது யார் தேவை? சிதம்பரத்துக்கு மகனுக்கும் ஒரு செல்வ பெருந்தகை தேவை, ஒரு தலித் அரசியல் தேவை, ஒரு தலித் இளைஞர் பட்டாளம் தேவை. யாரை காப்பாற்றுறதுக்கு? காரைக்குடி செட்டியார் சிதம்பரத்தை காப்பாற்றுறதுக்கு. புரியுதா? இப்போ அதே போல் திருவாரூர் இசைவேளாளர் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு யார் தேவை? தலித். அதுதான் இப்போ அவர்களால் உடைஞ்சு போயிருக்காங்க. நம் மகனுடைய எதிர்காலமே திருமா கையில் ஒப்படைச்சிட்டோமே, இப்போ அது எங்கேயோ போய் யாரையோ காப்பாற்ற போயிடுச்சே. இந்த கோபந்தான் என்னவா மாறி இருக்கு? ராஜாவுடைய அறிக்கையாக வெளிவருது. திருமணம் செய்தது ஒரு பக்கம், இப்பொழுது நீங்கள் அந்தப்புறம் ஒரு பக்கம் வாங்குற கேள்வி அதுதான். உங்களை நாங்கள் எவ்வளோ தூரம் பாதுகாத்தோம், அமைச்சர் பதவி கொடுக்கல, வாரியம் கொடுக்கல, எதுவும் கான்ட்ராக்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் இங்கேயே கிடப்பார், விஜய் முதலமைச்சராக மாட்டார். இப்படியான ஒரு அரசியலை தான் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்தது வேறு. அப்போ விசிகானுடைய எதிர்காலம் திமுகவில் இருந்தால் பொய்த்து போகும், கேள்விக்குறிதான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? பட்டமரத்தில் பறவைகள் வருவதே இல்லை, பசுமையான மரத்தில் தான் பறவைகள் கூடு கட்டும். அதுதான் இப்போ திமுக பட்டு போச்சு. இலைகள் காய்ந்து, சருகுகள் ஒடிந்து, மரம் வெடித்து, பறவை இருக்குமா? காங்கிரஸ் ஒரு பக்கம் போயிடுச்சுன்னு பார்த்தா ஐயுஎம்எல்லும் அவங்களும் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் அவங்களும் இது பண்ணி போயிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க. விசிகா கடைசியாக இருந்தது. யார் போனாலும் போயிட்டு போகிறாங்கய்யா, விசிகா இருந்தால் போதும்னு நினச்சாங்க. ஏன்னா தலித் மக்களோட பெரிய ஆதரவு இவங்களுக்கு இருந்ததுனால, இவர்களோடு நம்பி இருந்ததுனால தலித் மக்கள் எல்லாம் விஜய் பின்னாடி போயிட்டாங்க. சரியா, இவராது இருப்பார், இவரும் கடைசி பஸ்ஸில் ஏறிட்டார். இதுதான் அந்த துர்கா அம்மாவுக்கும் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மாப்பிள்ளை சபரீஷனுக்கும் தாங்க முடியாத கோபம். அதனால் ஒரு தலித்தை இன்னொரு தலித்தை வைத்து தாக்குதல் கொடு, இதுதான் நடந்தது. இப்படி கொடுக்கறதுனால இது இன்னுமே ஒரு பேக் ஃபயர் ஆகும் டிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுதா இல்லை புரியாமல் பண்ணுறாங்களான்றது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது எங்கே பேக் ஃபயர், ஃப்ரண்ட் ஃபயரு, சைடு ஃபயரு, லெஃப்ட் ஃபயரு? திமுகவே முடிஞ்சு போச்சு. திரும்ப கடைசி அவர் இருப்பார் நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. இவர் போன பிறகு இந்த அரசியலை முடிவுக்கு வந்து விட்டதாக அவர் இப்போ பெட்டை விட்டு எந்திரிக்கிறதே இல்லை. முன்னாள் முதலமைச்சர் வேதனையோடு அவர் நோய்வாய்ப்படுற நிலைமைக்கு வந்துட்டார். இதுதான் ராஜாவுடைய அறிக்கையினுடைய வீரியம். துர்காமா என்ன நினைக்கிறது? என் பையனை எப்படியாவது காப்பாற்றுவார் கடைசி வரைக்கும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். கடைசி காடு இருப்பார்ல,
அது வரைக்கும். எப்படியாவது உதயநிதியை வந்து சிஎம் ஆக்கிடணும். திருமா இருந்தால் போதும், எல்லாம் வந்துடுவாங்க திருப்பி. திருமா ஒரு ஆள் இருந்தால் போதும், மீதியெல்லாம் கம்யூனிஸ்ட் வந்துடும், முஸ்லீம் வந்துடும், சிபிஎம் வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், எல்லாம் வந்துடும். இவர் போனதுனால எல்லாம் போயிடுச்சு. டிஎம்கேல ஒருவேளை வேற யாராவது ஒரு லீட் எடுத்து வேற ஏதாவது ஒரு புது தலைவர் மாதிரி யாராவது வந்தா திருப்பியும் வந்து திமுகல இந்த மாதிரியான பழையபடி வர்றதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குமா சார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு நான் கேட்குறேன். சும்மா நான் அரசியலே கேட்குறேன். இது ஒரு பண்ணையார் குடும்பம்மா. யார்? 5 லட்சம் கோடி பண்ணையார் குடும்பம். அதிகாரத்தை யாராவது விடுவாங்களா? கனிமொழி அவங்களுக்கு கூட விட்டு தர மாட்டாங்க. கனிமொழி இல்லை, உதயநிதி அடுத்த நேரம் இன்ப நிதி தான். இன்பா வா துன்பா, எந்த துன்பம் வந்தாலும் இன்பா தான். இப்படி இருக்கும்போது நீங்கள் போய் இதை மொத்தமாக வேற யாருக்க குத்தகை கொடுக்க சொல்கிறீங்க. ஏப்பா ஒரு கவுன்சிலர் பதவி விட்டு தருவானா ஒரு திமுக தொண்டை சொல்லுங்கள். நீ குடியிருக்கீங்கள, உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் பதவி விட்டு தருவாரா? கவுன்சிலர் பதவி விட்டு தர மாட்டார். நீங்கள் கட்சி பதவியே விட்டு தர சொல்கிறீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. வெட்டு குத்து கொலை அடி தண்டி எதுக்கு நடக்குது? பதவிக்கு நடக்குது. அதிகாரம். திருப்பூரில் எனக்கு ஒரு நண்பர், அவர் தான் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், செல்வராஜன் பேர். அவர் இந்த கட்சியை விட்டே போகிறேன்னு போயிட்டார். என்ன கேட்டால், எனக்கு பதவி கொடுக்காம எங்கோ இருந்து வந்த புதுசாக வந்த ஒரு இளைஞனுக்கு திருப்பூர் நகரத்தை கொடுத்துட்டாங்க. அவர் மேயர் ஆகிட்டார். இப்போ எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டாங்க. என்னை கூட்டி பல்லடத்தில் கொடுத்தாங்க. நான் தோற்று போயிட்டேன். இந்த கட்சியை விட்டே போகிறேன். எங்கே போகிறீங்க? பனையூர் பக்கம் போகிறேன். பனையூர் பக்கம் போகிறேன்னு கிளம்பிட்டார். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மேயர், இத்தனை ஆண்டு காலம் திமுகவில் இருந்த ஆஸ்தான ஒரு செல்வராஜ். தமிழ்நாடு முழுக்க அப்போ அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க திமுக இனி சேராது, நம்ம நேராக விஜய் கட்சிக்கு இப்போவே துண்டை போட்டு வச்சுருவோம். ஏன் சார், இதே வந்து டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லும்பொழுது யாருமே போகலை பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ தூரம் ஓப்பனாக கூப்பிட்டதுக்கப்புறம் கூட யாருமே போகலைன்னு சொல்ல போய் இப்போ அப்படியே எல்லாமே மாறி போயிருக்கு. அதிகாரம் வந்துருச்சு. அதிகாரம், ஆஸ்தி, பதவி, பணம், பஞ்சாயத்து, பணம் மூட்டை மூட்டையாக கொட்டுது. யாரும் போகாமல். இதுதானே அரசியல். மக்களுக்கான அரசியலா? இவர் மக்களுக்காக நல்லது பண்ணுவானா? யாரும் பண்ண மாட்டான். விஜய் அவர்கள் கூட பண்ண மாட்டாரன்னு நீங்கள் அவ்வளோ இது உறுதியாக சொல்கிறீங்க. விஜய் அவர் இப்போ மொத்தமாக தமிழ்நாடு ஈபியை அதானிக்கு விற்க போகிறார். கரண்ட் எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப இது செயற்கையாக திட்டமிடப்படுகிறது. சார் அது கூட டிஎம்கே கவர்மெண்ட் மேலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க தான் வந்து திமுக முடிஞ்சு போச்சுமா. நீங்கள் செத்து போன மேலே எத்தனை லாரி என்னமா ஆக போகுது? இன்னும் ஆளே செத்து போயிட்டான். லாரி ஏறினா கப்பல் ஏறினா ரயில் ஏறினா ஆளே முடிஞ்சு போச்சு. திமுக காங்கிரஸை போல கடைசி ஆணையம் அடிக்கப்பட்டு விட்டது. அது இருந்தால் என்ன, போனால் என்ன? சார் டிஎம்கே பற்றி நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு வந்து இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு தொண்டர்கள் இல்லாமையா சார் இருப்பாங்க? ஆமாம், வைகோவுக்கும் தொண்டர் இருக்காரு. வைகோவுக்கு இல்லாத தொண்டரா? பச்சைமுத்துக்கும் தொண்டர் இருக்காரு, பல கோடி தொண்டர் இருக்காரு. சீமானுக்கு தொண்டர் இருக்காரு, குண்டர் இருக்காரு. முதலமைச்சர் ஆக முடியுமா? நம்ம அந்நியார் பிரேமலதாவுக்கு தொண்டர் இருக்காரு, குண்டர் இருக்காரு, 1/2% இருக்குது. ஏவா வேலு இருக்காரு, 2 பசங்க இருக்குது, கல்யாணம் ஆக போகுது, எல்லாம் இருக்குது. முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியாது. அப்போது மக்கள் முதலமைச்சர் என்பது அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பெரிய பதவி. சார் இப்போ எல்லாருமே அந்த கட்சியிலேருந்து போயிட்டாங்க, இன்னும் தேமுதிக மட்டும் அந்த கட்சியில் இருக்காங்கல்ல சார். அவங்க வந்து தனக்கு எம்பி பதவி தன்னோட தம்பிக்கு கிடைச்சதாலும் எம்எல்ஏ பதவி கிடைச்சதாலும் அவங்க அப்படியே அங்கே இருப்பாங்களா சார்? இல்லை, அவங்க தான் திமுகவுடைய உண்மை விசுவாச தொண்டர்கள். 1/2% வந்தால் அடுத்த முதலமைச்சராக நம்பிக்கையோடு இருக்காங்க. 1/2% திமுகவுக்கு இந்த 1/2% வாக்கு வந்தால் நம்ம முதலமைச்சர் ஆகலான்னு உண்மையாகவே திமுக உண்மை விசுவாசி அந்நியார் பிரேமலதா தான். எவ்வளோ விசுவாசமாக இருக்குது. விஜய் அந்த வீட்டு பக்கமே போகல. ஏன்? இவங்க விசுவாசமாக திமுகவுக்கு தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் விஜய்
பழைய சிஷியன் யார் விஜயகாந்த், விஜய்க்கு சிஷியன் அவர் குருவை பார்க்க போகவே இல்லை. குருவையும் பார்க்க போகல, குருவியும் பார்க்க போகல. சார் ஏன்னா நான் வந்து அறிவாலயத்தினுடைய குருவி. நான் பனையூர் பக்கம் வரவே மாட்டேன். அக்மார்க்க சொன்ன பிறகு அந்த அம்மா முதல் நாள் கோவம். ஒரு கிளிச்சோசியில் அரசு ஜோதிடராக ஆலோசகராக வச்சுருக்கீங்க, அந்த ஆளுக்கு புளிய மரத்து கிளிச்சோசிய வெற்றிவேல் ராகன் பண்டிட்னுடைய உடனே பதவி நீக்கம் பண்ணிட்டார். அப்போது பிரேமலதா அறிவாலய விசுவாசி என்பதை நேரடியாக நிரூபிச்சிருக்கார். இவர் அண்ணன் திருமா அறிவாலயத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது. அறிவாலயம் அது ஆலமரம் பட்டு போய்விட்டது. ஆலமரம் சருகள் காய்ந்து போய்விட்டது. சார் அரசியல் எல்லாமே சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அது இல்லை, அது சாதாரணம், மிக சாதாரணம்லாம் இருக்குது. காங்கிரஸ் எந்த காலத்துலையும் சாதாரணமாக போச்சு, இனி வரவே வராது. காங்கிரஸ் முதலமைச்சராக முடியுமா? வாய்ப்பே இல்லை. 59 வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் அவங்களுக்கு அமைச்சர்னா அது யார்? விஜயால் அமைச்சர் கிடைக்கிது. அவங்களுக்கு என்ன? அதுவும் வேலூர் விஸ்வநாதன் சிதம்பரத்திட்ட அடிமாட்டு விலைக்கு பேங்கை மிரட்டி ரியல் எஸ்டேட் பண்ணுகிற ஒரு நபர். அவருக்கு திருவள்ளூருக்கும் மேலூருக்கும் என்ன சம்மந்தம்? 20 கோடி பெட்டியோடு போகிறாரு. 20 கோடியை காந்தியை அடித்து விடுறாரு. அவ்வளோ பேரும் வாங்கிட்டு ஓட்டு போட்டான். அவ்வளோதான். உயர்கல்வி அமைச்சர். மொத்த பல்கலைக்கழகங்கள் மொத்தமாக விற்றுருவார். மொத்த பல்கலைக்கழகம் கூவி விற்கப்படும். பாருங்க, வேடிக்கை பாருங்க. என்ன துறை சொன்னாலும் அதுக்கு ஒரு இது வச்சிருக்கீங்களே. நானமாக வச்சுக்கிறேன். மக்கள் சொல்கிறாங்க, தகவல் வருது. நானா உளவுத்துறை வச்சுருக்கேன்? இல்லை, மக்கள் சொல்லுவதை நான் மக்களுக்கு திருப்பி சொல்கிறதான் என் வேலை. பிரேமலதா அவங்க வந்து பிரேமலதா மேம் வந்து அவங்க டிஎம்கேக்கு போனதுனால தான் இது ஒரு பெரிய வீழ்ச்சியாக பார்க்கப்படுதா சார் உங்களோட பார்வையில்? அவங்க பாவமாக அவங்க 1/2% பார்ட்டி, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான எதிர்ப்பு திமுக மீது வந்ததனுடைய விளைவு தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு வட மாவட்டங்களில் ஒரு எழுச்சி புரட்சி. இதுதான் விஜய முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்த்தியது. இது தமிழ்நாடு முழுக்க இந்த புரட்சி நடந்தது. இது ஒரே காரணம் திமுக தான். திமுக மீது உள்ள வெறுப்பு தான் இது மாதிரியான 2000 பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இல்லை சார், 2011 ஜெயலலிதா 4.25 வருஷம் கொடநாடு தான் அந்தமான் நாடு. இங்கே வரவே இல்லை. நான் அப்போவே ஓபிஎஸ் அடிக்கடி பார்ப்பேன். ஓபிஎஸ்கிட்ட சொல்லுவேன், நகைமுகனை பிடிச்சி வழக்கை போட்டு சிறைப்படுத்திட்டாங்க. அப்போ நகைமுகனுக்காக நான் போய் ஓபிஎஸ் அடிக்கடி பார்ப்பேன். அப்போ ஓபிஎஸ்கிட்ட சொல்லுவேன், 2011 அதிமுக ஜெயிச்சிடும். அல்ல அம்மா வந்து இந்த கொடநாட்டில் இருந்தாலும் மக்கள்லாம் கொடநாட்டில் அந்த கேட்டை தாண்டி போய் ரெட்டையில் போட்டு வருவான்னு சொன்னேன் 2011. இப்படி ஆமாம், அம்மா கொடநாட்டிலே இருக்கட்டும், வேறு இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம், மக்கள் பூரா கொடநாட்டுக்கு வருவான். எதுக்கு? ரெட்டையில் ஓட்டு போடுறதுக்கு. அப்போ அம்மா தொந்தரவு எனக்கு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பரியல் கேட்டு இருக்குது. கேட்டை எட்டி குதிச்சு ரெட்டையில் குத்திட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அந்த அம்மா முதலமைச்சர் நான் சொன்னேன். அதே மாதிரி அந்த அம்மா முதலமைச்சராச்சு. இப்போ நிலைமை அப்படி தான். எப்படி ஜெயலலிதா கொடநாட்டில் 4.25 வருஷம் இருந்துட்டு 2-3 மாதம் இருக்கும்போது அந்த அம்மா வெளியே வந்தது. அதே போல் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் பனையூரிலே இருந்தார். பெரிய பிரச்சாரத்துக்கெல்லாம் போகல. உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமாம் சார். எங்கேயும் போகல. கன்னியாகுமரிக்கு போனாரா போகல. 3 மணி நேரம் தான் சார் டோட்டல் பிரச்சனை. அவ்வளோதான். அது சனிக்கிழமை தான் வருவார். அப்புறம் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் மக்கள் பூரா என்ன பண்ணான்? அவ்வளோ பேர் கிளம்பி பனையூர் வந்து குத்திட்டு போயிட்டான். நடந்துதான் நடக்கலையா? இதில் திமுக எந்த காலத்துலேயும் இனிமேல் எந்திரிக்காது. திமுகவுடைய அரசியல் வரலாறு இப்போ எல்லாம் கம்யூனிஸ்ட் போயிட்டா, முஸ்லீம் எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் கிளம்பிடுச்சு. எங்கே விஜய் பனையூருக்கு போயிடுச்சு. அறிவாலயம் இப்போ காத்தாடி கிடக்குது. ஒரு ஆள் இல்லை. ஒரு சைக்கிளை கூட காணோம். முதல்ல காராக நிற்கும், கூட்டமாக நிற்கும், வெளியூர் பஸ்ஸாக நிற்கும். அறிவாலயத்துக்குள்ளே போலீஸ் எல்லாம் செல்ட் அடிச்சுட்டு கிடப்பான். இப்போ காக்காக்குடி கூட அந்த பக்கம் போகும்போது தாண்டி போயிடுது. எவனையும் ஜோறு போட மாட்டான்டா, ஏன்டா அங்கே பறக்கணும்? இதுதான் அறிவாலயம் நிலைமை, கமலாலயம் நிலைமை.
எல்லா நிலைமையும் ஆலயன்னு இருக்கிற இடங்களுக்கு பூரா இப்படி தான் கிடக்கு. சவுக்கு சங்கர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்காரு. ஆமாம், அவள் வெளி வந்துட்டார். வந்து திமுகவை ஒழிச்சே தீருவேன், அதான் ஒழிஞ்சு போச்சியா. அப்போ சவுக்கு சங்கரோட ரோல் என்ன சார் இருக்கும்? உங்கள் விஜய் எங்கே போயிட்டாரு? நேராக பனையூர் போயிட்டார். பனையூர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு விஜய் பார்க்க. அவர் கூட்டாளி தானே ஜெலிக்ஸ் பெராடு. ஜெரால்டு, பெராடு இல்லை ஜெரால்டு சார். மா சரி, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமா. அப்போ பெலிக்ஸ் ஜெரால்டு, சவுக்கு சங்கர் 2 பேரும் பழைய கூட்டாளிகள். தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ இவர் எம்பியாக போகிறாராம். இவருக்கு எதாவது பதவி வாங்கி கொடு, நானும் இங்கேயே உங்கள் விஜய் நானும் இங்கேயே செட்டில் ஆகிடுறேன். யார் அவருக்கும் இப்போ அமைச்சரவையில் பொசிஷன் வந்துடும். அமைச்சரவையில் முதலமைச்சரே கொடுப்பாங்க. ஏமா நீ காமெடி பண்ண? நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க. இவர் எம்பி ஆகிறாரு, அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. ஃபெலிக்ஸ் எம்பி, இவர் எம்எல்ஏ. ஆமாம், அவர் பெரிய சிஷியன், இவர் சின்ன சிஷியன். இனி வாழ்நாள் முழுக்க விஜய் புகழ் பாடிய திமுக ஒழிச்சே தருவேன், உதயநிதியை அழிச்சே தருவேன் சபதம் எடுத்திருக்காரு. ஜெயலலிதா சசிகலா சபதம் பார்த்தீங்களா? ஜெயலலிதா சமாதியில் பார்த்தீங்களா இல்லையா? அடிச்சு யார் அடிச்சு? ஜெயலலிதா உள்ள ஏன் என்ன அடிக்கிற? அக்கா உன்னை அடிச்சுதாயா அக்கா சத்தியம் பண்ணோம். ஏன்னா முதல்ல அடியே வலிக்குது, இப்போ வந்து என்ன அடிக்கிறிய வெளுக்கிறிய? அந்த பஞ்சாயத்து தான். இப்போ ஜெரால்டு பெலிக்ஸும் சவுக்கும் எதிர்காலம் பூரா என்ன பண்ண போகிறாங்க? விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் சார். இப்போ சவுக்கு சங்கர் வெளியில் வந்தது உண்மையாகவே டிஎம்கேக்கு ஒரு பயம் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பெரிய பயம் இருக்கும். பெரிய திமுகவை பல விஷயங்களை தோண்டி அடிப்பார். பல ரகசியங்கள் தெரியும் சவுக்குக்கு. எப்படி இருந்தாலும் இப்போ நம்மளை திருப்பி உள்ளே போட முடியாது. அதை எப்படி உள்ளே போட முடியும்? இவர் நினைச்சாலும் அவர் உள்ளே போட்டுருவார். சார் இது கொஞ்சம் நிலமை மாறி போச்சுமா. பல இப்போ உதயநிதி கடைசி நேரத்தில் ஒரு ஊழல் பண்ணி 500 கோடி ரூபா வாங்கினா. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்கிட்ட மோகன்னு எஸ்சிடிசி டெப்போ மேனேஜர். எஸ்சிடிசி. ஆமாம், அங்கே 700 போஸ்டிங் போட்டாங்க. கண்டக்டர் லைசன்ஸ் ஒரே ஆளுக்கு இருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். கண்டக்டராகவும் இருக்கணும், டிரைவராகவும். பஸ்ஸும் ஓட்டணும், டிக்கெட்டு பஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 7 லட்ச ரூபா ஒரு வேலைக்கு 7 லட்சம். எத்தனை பேர் பொண்டாட்டி தாலியை விற்று கொண்டு கொடுத்துருப்பான். அந்த மோகன், நான் சொல்கிறது டெப்போ மேனேஜர், சேலம் டெப்போ மேனேஜர். 700 போஸ்டிங் போட்டாங்க. 7 லட்ச ரூபாவில் ஆச்சு. 500 கோடி அப்படியே உதயநிதிட்டு போச்சு. இதெல்லாம் சவுக்குக்கு தெரியும். நானே சொல்லியிருக்கேன். உள்ளே இருக்கும்போது அவருக்கு செல்ஃபோன் இருக்காது. வெளியே வந்தவருக்கு எல்லாம் நோண்டி பார்த்துருப்பார். ராத்திரி படம் நோண்டிக்கிட்டு இவனோட என்ன சொல்லியிருக்கான், இவனுக்கு எங்கடா பிடிச்சி லாக் பண்ணலாம், நேராக கோர்ட்டுக்கு போவார். வழக்கா போடியா அப்படின்னு. இப்போ 700 பேர் பணம் கொடுத்து போகிற அப்ரூவர் ஆயிடுவான். ஏன்னா ஆட்சி மாறிடுச்சு. அப்போது சவுக்கு நினைத்தால் யார் ஜெயிலில்? உதயநிதி ஜெயிலில். உதயநிதி அப்பா எனக்கு என்ன உள்ளே போட்டால் உனக்கு ஒரு ஏதாவது கட்டிங் தர்றேன் ஒட்டியிலிங் நடந்து முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சவுக்கு சாதாரண ஆள் இல்லை. எங்கே வந்தாலும் வாங்கி பையில் வச்சுக்குவார். வரும்போது சாக்கு கொண்டு வருவார். பையிலெல்லாம் வச்சாலும் பத்தாது, சாக்கில் போட்டிருக்கியா. சார் இப்போ இடி அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க சார். செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் சேகர் பாபு அவர்கள் மேலேயும் நாங்கள் தொடர்ந்து வந்து விசாரணை நடத்துறதுக்கு. நடக்கணும். அது விஜய் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தானே சார் அது வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். முன்னாடி வந்து இல்லை, இவர் அக்செப்ட் பண்ணலைன்னா அப்போ இவர் கட்டிங் வாங்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு போய் நீ திருடுவதை நான் கண்டுக்க மாட்டேன், நான் திருடுவதை நீ கண்டுக்காத. இது ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் அமலுக்கு வந்து வாக்கெடுப்பு பண்ணும்போது நைஸாக நழுவி போனாங்க பார்த்தீங்களா. விஜய் ஏற்றிருக்கணுமா ஏற்றிருக்கூடாதா? நைஸாக நகர்த்து கவனிச்சிங்களா? வெளிநடப்பு நைஸாக நகர்ந்து பின்னாடி வெளியே போயிட்டாங்க. அப்போ நான் திருடுனதை நீ கண்டுக்காது, நீ திருடுனதை நான் கண்டுக்காது. இதான் 2 பேருக்கும் உள்ள ரகசிய ஒப்பந்தம். தூய சக்தி. இவர் முன்னாள் திருடர், இவர் இந்நாள் திருடர். சார் தூய சக்தின்னு தானே சார் சொல்லிட்டு. ஆமாம், தூய சக்தி தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு தீய சக்தி.